ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தங்கம் வேர்ல்டு. முக்கடலும் சங்கமிக்கும் குமரி மாவட்டம். இந்த கடலின் இயற்கை அழகை பாருங்கள், பார்க்குறதுக்கே ஒரு அழகாக இருக்குது. வாங்க தங்கம் வேர்ல்டில் இன்றைக்கி என்ன வீடியோ நம்ம பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத பார்ப்போம். ஒரு லைனிங் ப்ளவுஸ் தான், அதுவும் சில்க் ப்ளவுஸ் தான் நம்ம இப்போ ஸ்டிச் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டில் நமக்கு கப் ஷேப்பில் ஜாயின் பண்ணக்கூடிய பட்டி கிளாத்தை ஃபஸ்ட்டில் ஜாயின் பண்ணிக்கிடுவோம். அடிஷ்னல் துணியும் மெயின் பீஸ் துணியும் சேர்த்து ஒரு தையல் போட்டுக்கிட்டு, அடுத்ததாக அதை திருப்பி எடுத்து அடிஷ்னல் துணி பக்கம் நம்ம நீட்டாக ஒரு சோடி அடித்து அதை கரெக்டாக வச்சு இடுப்பு பகுதிக்கும் ஓப்பன் சைடுக்கும் உள்ள கரெக்ட் அளவை கரெக்டாக நம்ம கட் பண்ணி எடுத்தால் போதும், பட்டி ரெடி. பாருங்கள், காலர் பட்டி நம்ம கப் ஷேப்பில் ஜாயின் பண்ணுறதுக்கு உள்ள பட்டி நம்ம இப்போ தைச்சி முடிச்சாச்சு. அடுத்ததாக நம்ம என்ன தைக்கணும்னா கை. இந்த கையோட மொத்த சுற்றளவு 15.5 இன்ச்சு. இந்த 15.5 இன்ச்சு கூடால ஒரு 2 இன்ச்சு நம்ம எடுத்துக்கிடலாம். முன்பக்க கைக்குழிக்கு 1 இன்ச்சு, பின்பக்க கைக்குழி அந்த 1 இன்ச்சு தைக்கிற அளவு விட்டு மொத்தம் 17.5 இன்ச்சு எடுத்திருக்கோம். எடுத்து 2 கையுமே ஒரே துணியிலே நம்ம இப்போ ஜாயின் பண்ணி தைச்ச பிறகு இந்த லைனிங் பக்கம் நம்ம திருப்பி விட்டு ஒரு அமுக்கு அடி அடித்தா போதும். பாருங்கள், ஜாயின் பண்ண தையலுக்கு அடுத்தால் ஒரு நூல் கேப் விட்டு நம்ம நீட்டாக ஒரு அமுக்கு தையல் போட்டு லைனிங் துணி முன்பக்கம் வராத அளவுக்கு நம்ம கையை நீட்டாக போல்டிங் பண்ணி எடுத்துக்கிடணும். இந்த கையோட நீளம் 9 இன்ச்சு. இந்த கை நீளத்துக்கு 1/2 இன்ச்சு ஷோல்டர் ஜாயின் பண்ண நம்ம மார்க் பண்ணிடலாம். அடுத்தது பாருங்கள், இந்த 9.5 கரெக்டாக கை ஃபுல்லுமே நம்ம மார்க் பண்ணிவிடுவோம். அடுத்தது கை சுற்றளவில் 4ல் 1 பங்கு நம்ம ஆம்கோல் அளவாக மார்க் பண்ணிக்கிடணும். இந்த ஆம்கோல் அளவு எங்கே மார்க் பண்ணணும் அப்படின்னா ஷோல்டரோட ஆப்போசிட் பகுதியில் ஆம்கோல் பகுதி நம்ம மார்க் பண்ணி எடுத்துருக்கோம். எடுத்த பிறகு ஷோல்டர் சென்டர் கட் பண்ணி விட்டுக்கிட்டு முன் கைக்குழி முன் துண்டில் மட்டும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிடணும். ஒரு 1/2 இன்ச்சு குளித்து நீட்டாக முன் கைக்குழி மட்டும் குளித்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டு கையோட சென்டர் அளவும் மாறாமல் இருக்கிறதுக்காக ஒரு சின்ன ஒரு தையல் போட்டுக்கலாம். இந்த கைக்கு இப்போ நம்ம கை கீழ் சுற்றளவு, கை சுற்றளவு, கை நீளம் எல்லாமே நீட்டாக கட் பண்ணி எடுத்தாச்சு. அடுத்ததாக பாருங்கள், இந்த ப்ளவுஸோட உடம்பளவை எடுத்துக்கிடுவோம். உடம்பளவை எடுத்து ஓப்பன் சைடில் இருந்து ஒரு 3.25 இன்ச்சு நம்ம போல்டிங் பண்ணிடலாம். போல்டிங் பண்ண இடத்துல 1.25 இன்ச்சு அகலத்துக்கு இந்த மெயின் டாட் நம்ம பிடிக்கணும். மொத்த அகலம் 2.5 இன்ச்சு. ஆனால் நம்ம போல்டிங் பண்ணனால ஒவ்வொரு பக்கமும் 1.25 இன்ச்சு நம்ம இப்போ தையல் டாட் பிடிச்சிக்கிட்டு இருக்கோம், மெயின் டாட்டு. இந்த மெயின் டாட்டோட உயரம் 2.5 இன்ச்சு, அகலமும் 2.5 இன்ச்சு. அடுத்தது ஓப்பன் சைடு டாட்டு 3/4 இன்ச்சு அகலம், 2.25 இன்ச்சு நீளத்தில் ஓப்பன் டாட்டு ஓப்பன் சைடில் போட்டுக்கிடணும். அடுத்ததாக ஆம்கோல் டாட்டு. இந்த மெயின் டாட்டில் இருந்து நேராக நம்ம போல்டிங் பண்ணும்போது ஆம்கோல் டாட்டு நம்ம பிடிச்சி நீட்டாக தைச்சிக்கலாம். இந்த ஆம்கோல் டாட்டு ஓப்பன் டாட்டுக்கு நேர் கொண்டு ஷார்ப்பாக நம்ம 3 டாட்டையுமே கொண்டு விட்டுக்கிடணும். பாருங்கள், இப்போது நம்ம நீட்டாக கப் ஷேப்பு தைச்சி முடித்த பிறகு 2 கப் ஷேப்போட துணியை வச்சு கொஞ்சம் ஏற்ற இறக்கம் வரும் நம்ம மெயின் டாட் போட்ட இடத்துல. அந்த அளவை கரெக்டாக ரவுண்டாக கட் பண்ணி எடுத்துக்கிடணும். கட் பண்ணி எடுத்த பிறகு பாருங்கள், இந்த கப் ஷேப்பு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். டஃப்பாக நீட்டாக அழகாக இருக்குது. நீங்களும் இதே மாதிரி தைச்சி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கப் ஷேப்பு அழகாக இருக்கும். ப்ளவுஸுக்கு கப் ஷேப் நல்லா இருந்தால் தான் ப்ளவுஸ் நல்லாயிருக்கும் போடுறதுக்கு. பாருங்கள், இப்போ நீட்டாக நம்ம கப் ஷேப்பு தைச்சி முடிச்சாச்சு. இந்த கப் ஷேப் நம்ம தைச்சிருக்க ப்ளவுஸுக்கு உடம்பளவு, இந்த ப்ளவுஸோட உடம்பளவு எவ்வளோ பார்த்திங்கன்னா மொத்த அளவு 42 இன்ச்சு ப்ளவுஸ் தான் நம்ம இப்போ தைச்சிக்கிட்டு இருக்கோம். சரியா? அடுத்ததாக பாருங்கள், இந்த பட்டி ஏற்கனவே கப் ஷேப்பில் ஜாயின் பண்ணக்கூடிய அந்த காலர் பட்டி தைச்சி வச்சுருந்தோம்ல, அந்த பீஸை எடுத்து இந்த கப் ஷேப்பு கூடால நம்ம ஜாயின் பண்ணிடலாம். ஜாயின் பண்ண பிறகு அதே பட்டி பக்கம் நம்ம ஒரு அமுக்கு தையலும் போட்டுக்கலாம். பாருங்கள், நீட்டாக இப்போ அமுக்கு தையல் போட்டு முடிச்சாச்சு. அடுத்ததாக நம்ம என்ன செய்யணும்னா நம்ம இறக்கத்தை மடக்கி தைக்கணும் பின்துண்டுக்கு. இந்த இறக்கம் மடக்கி தைக்கிறதுக்கு ஆம்கோல் பகுதி முன்துண்டு பின்துண்டு சேர்த்து எடுத்து இந்த பட்டியோட எட்ஜு தான் பின்துண்டோட இறக்கம். அந்த அளவுக்கு நம்ம மார்க் பண்ணிவிட்டு மடக்கிற வேண்டியதான். பாருங்கள், இந்த இறக்கம் முன்துண்டு பட்டி நம்ம கப் ஷேப்பும் பட்டியும் சேர்ந்து வரக்கூடிய அந்த இறக்கம்தான் நமக்கு பின்துண்டு அளவு. இந்த மாதிரி நம்ம தைக்கும்போது அளவு கரெக்டாக வரும். அடுத்ததாக பாருங்கள், டாட் போடணும். பேக்கில் டாட் போடுறது
1 இன்ச்சு அகலம் எடுத்து ஒரு 3 இன்ச்சு உயரம் வச்சு கொண்டு நம்ம நீட்டாக தைச்சி முடிச்சிட வேண்டியதான். 1 இன்ச்சு அகலத்தை 2ஆக மடக்கிடணும். அப்போ அரை இன்ச்சு வரும். அந்த அரை இன்ச்சிலேருந்து நீட்டாக ஷார்ப்பாக கொண்டு நம்ம என்ன செய்யணும், 3 இன்ச்சில் முடிச்சுக்கிடணும். அடுத்தது கழுத்து நம்ம தைக்கணும். கழுத்து பகுதியை பாருங்கள். முன்கழுத்து பின்கழுத்து எல்லாமே இந்த பார்டரை வச்சு தான், இந்த ப்ளவுஸில் இருந்த பார்டரை வச்சு தான் நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். ஒரு 1.25 இன்ச்சு அளவு துணி எடுத்து நீட்டாக ஒரு சிங்கிள் மடக்கி எடுத்துக்கிடலாம். இந்த ப்ளவுஸில் கரை பகுதி பார்டர் பகுதியாக இருந்ததுனால அந்த பார்டர் பகுதியை எடுத்து தான் இந்த கழுத்துக்கு நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். பாருங்கள், இந்த கழுத்தோட முன் கழுத்துலேருந்து இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். உள் பகுதியில் லைனிங் துணிக்க மேலே வச்சு தான் நம்ம இப்போ ஜாயின் பண்ணிகிட்ருக்கோம். முன் கழுத்துக்கு ஒரு 3 சிங்கிள் ப்ளீட் வச்சு தான் நம்ம அந்த ரவுண்ட் ஷேப்பை நீட்டாக எடுத்து மேல் பகுதிக்கு கொண்டு வந்திருக்கோம், ஷோல்டர் பகுதிக்கு. அடுத்தது பின்கழுத்து அஜந்தா நெக்கு, இதை ஸ்டார் நெக்குன்னு சொல்லுவாங்க. இந்த ஸ்டார் நெக்கு 3 இடத்துல டேனிங் வரும். அந்த 3 இடத்துலையுமே நீட்டாக நம்ம ப்ளீட் வச்சு தான் திருப்பி எடுக்கணும். பாருங்கள், இந்த ப்ளீட் வச்சு அந்த ப்ளீட் வச்ச பகுதியில் நம்ம திருப்பி எடுக்கணும். நம்ம தைக்கும்போது அந்த ஊசி முனையால் லைட்டாக குத்தி வச்ச பிறகு தான் இந்த டேனிங்கில் திருப்பி எடுக்கணும். பாருங்கள், இப்போ நீட்டாக முன்பக்கம் வந்து ஒரு வளைவு பகுதியில் ஒரு 3 ப்ளீட்டு சிங்கிள் ப்ளீட்டு ஒரு 1.5 இன்ச்சு கேப் வித்தியாசத்தில் நம்ம வச்சு எடுத்தால் போதும். அடுத்தது இந்த வேஸ்ட் துணியெல்லாம் லைட்டாக கட் பண்ணிக்கிட்டு இந்த கழுத்தோட 3 சென்டர் பகுதி இருக்குல்ல, அந்த டேனிங் பகுதி, அந்த பகுதியை நம்ம லைட்டாக கட் பண்ணி முன்பக்கம் திருப்பி விட்டுக்கிடணும். திருப்பி விட்டுட்டு அதே பாருங்கள் லைனிங் பகுதி வச்சே நம்ம நீட்டாக ஒரு தையல் அந்த எட்ஜில் போட்டுக்கிடணும். பார்டர் ஜாயின் பண்ணி நம்ம தைச்சோம்ல, அந்த ஜாயிண்டிங் பக்கமே அந்த எட்ஜில் ஒரு தையல் போட்டுக்கிடணும். நம்ம பாருங்கள், இந்த டேனிங் வரும்போது ஊசியை ஸ்டாப் பண்ணி திருப்பி எடுக்கணும். எடுக்கும்போது இந்த முன்பக்கம் நம்ம திருப்பி எடுத்த பார்டர் பின்பக்கம் வராதவாறு நம்ம வந்து இப்போ அமுக்கு தையல் மாதிரி போட்டுக்கிட்டுருக்கோம். பாருங்கள், இந்த ப்ளீட்டு முன் கழுத்து பக்கம் நம்ம வச்சதுனால அந்த கழுத்து ஆட்டோமேட்டிக்காகவே ரவுண்டாக நீட்டாக திரும்பி வந்துடும். ப்ளீட் வைக்காமல் தைக்கும்போது இந்த மாதிரி வராது. அடுத்ததாக நம்ம மெயின் பீஸ் துணிக்கு மேலே இந்த பார்டர் ஏற்கனவே வச்சு ஒரு தையல் போட்டாச்சு. அடுத்தது இது 2 தையல். 2வது தையல் வந்து இந்த பார்டர் துணியோட எட்ஜில் ஒரு தையல் போட்டுக்கிடுவோம். பாருங்கள், இதுவும் அந்த டேனிங் பகுதி வரும்போது நம்ம டேன் பண்ணி நீட்டாக தைச்சிக்கிடணும். டேன் பண்ணாமல் தைச்சோன்னா அந்த ஷேப் வந்து நமக்கு நல்லா இருக்காது. பாருங்கள், இப்போ கழுத்து நீட்டாக நம்ம தைச்சி முடிக்க போகிறோம். இந்த ப்ளவுஸோட இறக்கம் 15.5 இன்ச்சு இறக்கம் போட்டிருக்கு. பாருங்கள், நீட்டாக அஜந்தா நெக்கு ரெடி ஆக்கியாச்சு. ஃப்ரெண்ட்ஸ், இந்த நெக்கு போடும்போது பார்க்குறதுக்கே அழகாக இருக்கும். ரொம்ப அழகாக இருக்கும் இந்த நெக்கு. நீங்களும் இதே மாதிரி சிங்கிள் பார்டர் வச்சு தைச்சி பாருங்கள். அடுத்தது ஓப்பன் நம்ம தைச்சிக்கிடுவோம். ஓப்பனுக்கு அடிஷ்னல் பீஸ் ஜாயின் பண்ணி தான் நம்ம ஓப்பன் தைக்க போகிறோம். பாருங்கள், இந்த ஓப்பன் வந்து தைக்கிறது அடிஷ்னல் பீஸ் ஜாயின் பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட்டில் வலது பக்கத்துக்கு ஓப்பன் சைடு ஜாயின் பண்ணிக்கிடுவோம். ஜாயின் பண்ணி பின்பக்கம் இந்த அடிஷ்னல் பீஸை ஜாயின் பண்ணி முன்பக்கம் திருப்பி வீலாக் வச்சுக்கிடும். வீலாக் வைக்கிறது பட்டி சைடில் ஒரு 3 வீலாக் வைக்கணும். அடுத்தது ஓப்பன் சைடு டாட்டுக்கு நேர் ஒரு வீலாக் வைக்கணும். அடுத்தது கழுத்தோட முன் கழுத்து இறக்கத்தில் ஒரு வீலாக் வச்சு மொத்தம் 5 வீலாக் வச்சு இந்த ஓப்பன் சைடில் நம்ம தைச்சிக்கிடணும். அடுத்தது ஹூக் வைக்கக்கூடிய பகுதியில் பாருங்கள், மெயின் பீஸ் பகுதியில் இந்த அடிஷ்னல் துணியை ஜாயின் பண்ணிக்கிட்டு அடுத்ததாக உள்பக்கமாக திருப்பி விட்டு 2 சுவடி அடித்தா போதும். இந்த கொளுத்து வைக்கக்கூடிய பகுதியும் நமக்கு ரெடி ஆயிரும். பாருங்கள், நம்ம ஃபஸ்ட்டில் அடிஷ்னல் பீஸை மெயின் பக்கம் வச்சு தைச்ச பிறகு அந்த தைச்ச தையல் தும்பு அவ்வளோத்தையும் உள்பகுதியில் கவர் பண்ணி நீட்டாக நம்ம ஒரு தையல் போடணும். அடுத்தது ஒரு சுவடி அடிச்சுக்கிட்டால் போதும். அந்த ஹூக் வைக்கக்கூடிய அந்த பகுதியும் நமக்கு நீட்டாக ரெடியாகி கிடச்சிரும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள், ப்ளவுஸு நீட்டாக நம்ம எல்லா பகுதியுமே தைச்சி முடிக்க போகிறோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் நம்ம தங்கம் வெல்டு சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம தங்கம் வெல்டில் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் மறக்காமல் பாருங்கள். எல்லா வீடியோவுமே ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோ தான்.
அடுத்ததாக நம்ம கை ஜாயின் பண்ணிக்கிடலாம். அந்த கை ஜாயின் பண்ணும்போது முன் கைக்குழியை முன் கைக்குழியில் தான் வச்சு ஜாயின் பண்ணணும். பின் கைக்குழியை பின் கைக்குழியில் தான் வச்சு ஜாயின் பண்ணணும். பாருங்கள், நம்ம ஃபஸ்ட்டில் அளந்து பார்த்துக்கிடணும். கையோட சென்டர் பகுதியும் ஷோல்டரோட சென்டர் பகுதியும் கரெக்டாக வருதா அப்படிங்கிறத அளந்து பார்த்த பிறகு தான் நம்ம ஷோல்டர் வந்து ஜாயின் பண்ணணும். பாருங்கள், முன் கை குழியை தூக்கி பின்பக்கம் வச்சு நம்ம தைச்சோன்னா அந்த கை போடும்போது நமக்கு கரெக்டாக வராது. அதனால நம்ம முன் கை குழி குளிச்சில் கட் பண்ணியிருக்கோம் 1/2 இன்ச்சு. அந்த அளவை நம்ம முன் கை குழியிலே வச்சு நம்ம ஜாயின் பண்ணி தைச்சா போதும். பாருங்கள், அடுத்தது இப்போ வலது பக்கம் கை ஜாயின் பண்ணும்போது எப்போவுமே நம்ம இடது பக்கம் ஜாயின் பண்ணிடலாம். 2வது வந்து வலது பக்க கையை நம்ம ஜாயின் பண்ணிடலாம். பாருங்கள், இப்போ வலது பக்கம் நம்ம ஜாயின் பண்ணிகிட்ருக்கோம். ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணது இடது பக்க கை. அடுத்ததாக இந்த கை ஜாயின் பண்ண பிறகு ஓவர்லாக் அடிக்காததுனால நம்ம ஒரு அடி அடிச்சுக்கிடணும். அந்த விளிம்பில் நூல் பிரிஞ்சு வராமல் இருக்க இந்த சில்க் சேரீலாம் உள்ள ப்ளவுஸை வந்து ஈஞ்சி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த கிளாத்து அந்த நூல் வந்து சில்க் நூல்னால அது ஈஞ்சி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் அந்த எட்ஜில் நம்ம கை ஜாயின் பண்ண எட்ஜில் ஒரு தையல் போட்டுக்கிடலாம். பாருங்கள், இப்போ நீட்டாக நம்ம கையும் தைச்சி முடித்தாச்சு. உடம்பு பகுதி தைச்சி முடித்தாச்சு. அடுத்தது உடம்பு பகுதியை நமக்கு தேவையான அளவுக்கு நம்ம கரெக்டாக தைச்சி எடுத்துக்கிடலாம். ஃபஸ்ட்டில் வந்து இடுப்பு பகுதியில் நீட்டாக ஒரு தையல் போட்டுக்கிடுவோம். இந்த ஒரு தையல் அந்த எட்ஜில் போட்ட பிறகு அளவு வைக்கிறதுக்கு நமக்கு கரெக்டாக இருக்கும். அடுத்தது அளவு வச்சுக்கிடலாம். இந்த கையோட மொத்த சுற்றளவு பாருங்கள் 15.5 இன்ச்சு. அடுத்தது கை கீழ் சுற்றளவு 12 இன்ச்சு. அடுத்தது இந்த ப்ளவுஸோட இடுப்பு சுற்றளவு 34.5 இன்ச்சு. உடம்பு 42 இன்ச்சு. இந்த அளவுக்கு நம்ம வந்து உடம்பை வந்து கரெக்ட் அளவாக பிடிக்கணும். அதுக்கு கையோட எட்ஜ் அளவை வைக்கணும். கை கீழ் சுற்றளவை. அடுத்தது உடம்பு சுற்றளவு வந்து நம்ம கையளவு கரெக்டாக நம்ம மார்க் பண்ணி தைக்கும்போது உடம்பளவு ஆட்டோமேட்டிக்காகவே நமக்கு கிடச்சிரும். பாருங்கள், இப்போ உடம்பு பகுதியில் தேவையான அளவு தையல் போட்டுக்கிடலாம். இந்த தையல் போடும்போது நம்ம கொஞ்சம் ஒரு 2 தையல் கூட போடுறதுனால பிரச்சனை இல்லை. ஏன்னா அவங்களுக்கு தேவையான அளவு நம்ம தைக்க தரவங்க வந்து அவங்கள உடம்பு பிரிக்கணுன்னா பிரிச்சுக்கிடுவாங்க. நம்மகிட்ட கொண்டு ஓடி வர வேண்டிய தேவையில்லை. அதனால ஒரு 2 தையல் நம்ம கூடவே போட்டுக்கிடலாம் அளவை விடவும். பாருங்கள், இப்போ நீட்டாக சூப்பரான 42 இன்ச்சு உடம்பு சுற்றளவுள்ள ப்ளவுஸு நம்ம தைச்சி முடித்தாச்சு. ப்ளவுஸ் எப்படி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ்? பிடிச்சிருக்கா உங்களுக்கு தைச்சிருக்குது? உங்களுக்கும் இதே மாதிரி நீட்டாக தைக்கணும் அப்படின்னா நம்ம தங்கம் வெள்ளத்தாருங்க நீட்டாக தைச்சி தரோம். நீங்களும் இதே மாதிரி தைச்சி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அழகாக இருக்கும் இந்த நெக் மாடலெல்லாம். கை வேறு இந்த ப்ளவுஸுக்கு அழகாக இருக்குது. இந்த வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி.